அல்லேலூயா, கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள் என்கிற ஒரு பழைய பாடல். நல்ல உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். கர்த்தர் அந்த நாளிலும் நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. இருந்த இடத்துல நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். நல்ல கைகளை தட்டி உற்சாகமான மனநிலைமையோடு கூட அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள், ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே, வாலிபரை தேவனை துதியுங்கள், வாழ்வதனை அவர் பணிக்கு கொடுத்து துதியுங்கள். சந்தோஷத்தோடு கூட சொல்லுவோம்.
நல்ல கரங்களை அசைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேக்குதா? ஏதாவது சவுண்ட்ல டிஸ்டர்ப் இருக்கா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு? சரி. ஏன்னா நீங்க வாயை திறந்து சொல்றதுக்கும் சிலரை மடிப்பீங்க. கடைசியில் மீட்டிங் எல்லாம் முடிச்ச உடனே பாஸ்ட்டுக்கு சட்டையை பிடிச்சி சொல்லுவீங்க. பாஸ்ட் நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்கல, ஏதோ எறும்பு கடிச்சது போல இருந்துச்சு, ஒன்றும் கேட்கலன்றீங்க. சரி, தொடர்ந்து நாம் இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் தான் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் துணையாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நினைத்து நம்மையில அன்பு கூறுகிறவர், நம்மை விசாரிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த கூடி வந்திருப்பது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான காரியம். அதுவும் இந்த மாதத்துல முதல் தேதியில முதல் ஆராதனையில மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல போறோம், நீர்தானே என்னுடைய துணை ஆண்டீர், நீர்தான் என்னுடைய கேடகம் ஆண்டவர், என்னை நினைப்பவர் நீர்தான் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்லதான் நமக்குள்ள ஒரு தேவ பலன் இறங்குவதை நாம் உணர முடியும். ஹல்லேலூயா. கவலையோடு கூட வரலாம், கண்ணீரோடு கூட வரலாம். ஏன்னா இந்த வருஷத்துல இந்த 12வது மாதம் தான் எல்லாருக்கும் அது ஒரு பண்டிகை நாட்கள், நல்ல பண்டிகையை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். 1ஆம் தேதி வந்தாலே சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்கணும், நமக்கு நிறைய தேவைகள் உண்டு, எல்லாம் சந்திக்கப்படணும், பிள்ளைங்க கேட்பாங்க, மற்றவங்க கேட்பாங்க, எல்லாருக்கும் கொடுத்து உதவணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் நமக்கு உண்டு. ஆகையினால பல்வேறு விதமான நிலைமையில நீங்க சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் எங்களுடைய துணையானவர், உம்மை நம்புகிறவர்களை நீர் கைவிடுங்கள் என்கிற வார்த்தைகளை அறிக்கை இடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு முறை கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உற்சாகத்தோடு கூட பாடுவோம். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுவோம், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுவோம், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். மைதானே துணையானே, என் கேடகமும் மாறி, நீதானே என் துணையானி, என் கேடகமும் மாறி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுவோம், அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி. நீதானே என் துணையானி, என் கேடகமும் ஆனி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே,
சந்தோஷத்தோடு கூட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உன் கிருபை சூழ்ந்து கொள்ளும். சொல்லுவோம். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். மறுபடியும் சொல்லுங்க. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியே உடனே இதயத்தின் ஆழத்தில் உள்ள வார்த்தைகளை சொல்லி பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களை தாப்பா நம்பி இருப்போம். ஆண்டவரே, பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். அல்லேலூயா. அல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரையே நம்பி இருக்கிற மனிதன் ஒரு நாள் வெட்கப்பட்டு போறதில்லை. நம்புறவங்க மட்டும் ஒரு முறை கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும். கரங்களை இசைத்து அல்லேலூயா. மனிதர்கள் மேல நம்பிக்கை வைத்தா அந்த மனிதர்கள் நம்மை ஏமாற்றுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பும் பொழுது அது சில நேரங்களில் அந்த பாதை வித்தியாசமாக இருக்குது. நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லி பயத்தோடு தான் இருக்கணும். ஆனாலும் ஆண்டவர் அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு நமக்கு அநேக நேரங்களில் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. நமக்கு தெரியும் நம்ம லைஃப் இப்படி இருக்குது. ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்துட்டா அவர் நேராக எதிர்மாறதான் செய்வாருங்கிற ஒரு மனநிலை நமக்கு உண்டு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதில் அந்த 10ஆவது வகுப்பு டெஸ்ட்டு நமக்கும் இந்த அறிவியலுக்கும் ரொம்ப தொடர்பே கிடையாது. அறிவியலை கண்ட அந்த பாவக்காயை பச்சையாக அரைச்சி குடிக்கிறது போல இருக்கும். அப்போ தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானா பாஸ் ஆகட்டும்னு சொல்கிறதுக்கு மனசு இல்லை. எனக்கு தெரியும் எப்படியுமே ஃபெயில் ஆயிரும், கேவலம் வரைக்கும். ஆனால் கடைசி ஆண்டவர் எப்படியாவது உங்களுக்கு சித்தம் இருந்தே இல்லையோ இந்த பாஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்லி கடைசியில் அந்த என்ன சொல்கிறது அந்த நூல் இலையில நினச்சிட்டு அப்படி கர்ணம் தப்பி பிழைச்சிட்டு. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உடைய சித்தம் நிறைவேறட்டுன்னு சொல்றது நமக்கு ஒரு கடினமான காரியமா இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் இது ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கிறதுக்கு மாறா நடந்துட்டுனா அவமானமா போய்விடுமேன்னு சொல்லி. ஆனா உண்மை என்னன்னா அது எப்படி நடந்தாலும் ஆண்டுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவரை நம்பி நாம் அவருடைய சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்து ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த பாடலின் முதல் சரணத்தை ஒரு முறை கூட சொல்லுவோம்.
நீர்தானே என்னுடைய தகப்பன். காரணம், ஆண்டவருடைய தகப்பனா இருக்கிறதுனால எது நல்லது எது கெட்டதுன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இங்க ஓடி திரிகிற சின்ன பிள்ளைகளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது, எது சரி எது தவறுன்னு தெரியாது, எந்த பாதை சரியானது தவறானது எது நல்லது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது, சின்ன குழந்தைகளுக்கு. இது போலதான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள்ல இந்த நம்முடைய அறிவுக்கு எது சரியானது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ற அளவுக்கு நம்முடைய ஞானம் இல்லை. ஆண்டு விட்டு கொடுத்தோம்னா அவர் நம்முடைய தகப்பன், அவர் நேர்த்தியாய் செய்வார். தொடர்ந்து இந்த ஒரு பாடலை முதல் சரணத்தை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கையை தட்டி நீதானே என்னுடைய துணையானி கேடகமானீரே சொல்லுவோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். இந்த மாதத்துல ஆண்டவருடைய துக்கங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆச்சரியமாய் ஆரம்பிக்கப்பட்ட 2024வது ஆண்டு, ஆனால் அதனுடைய நாம் திரும்பி பார்க்கும் பொழுது 11 மாதங்களை நிறைவு செய்திருக்கிறோம். எப்படியோ சிலர் சொல்லுவாங்க, எப்படியோ தள்ளிட்டோம் பாப்பி, உருட்டி தள்ளி 11லேருந்து 12க்கு வந்துட்டோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் 11 மாதங்களும் சில நேரங்களில் கடினமான கண்ணீர் நிறைந்ததாய் அனுபவங்களாக இருக்கலாம். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய கவலைகளை எல்லாம் மாற்றப்போற விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த பாடலின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சேர்ந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இந்த பாடலை பாடும் பொழுதே கர்த்தருடைய வல்லமை நம்மை நிரப்பும். தேவ பிரசன்னம் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். சந்தோஷத்தோடு சொல்லுங்க. கலங்கிடவே
விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம். விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நேசர் வருகையில் தங்கிடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. நேசர் வருகையில் தங்கிடுவார். நேசர் வருகையில் தங்கிடுவார். நேசர் வருகையில் தங்கிடுவார். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். என்னுடைய இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். மறுபடியும் சொல்லுவோம். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். சத்தத்தை உயர்த்தி இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். அப்படியே கண்களை மூடி அப்படியே சொல்லுங்க, என் இயேசு கைவிட மாட்டார். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த வார்த்தை மறுபடியும் சபையாய் இணைந்து, என் இயேசு கைவிட மாட்டார். நான் நம்பி இருக்கிற என் தெய்வம் என் இயேசு கைவிட மாட்டார். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வாய்களை திறந்து சொல்லுங்க. அருமையான வயதான தாய் தகப்பன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம். நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். சொல்லுங்க சொல்லுங்க. எத்தனை கலக்கங்கள் உங்க உள்ளத்தில் இருந்தாலும், எத்தனை கண்ணீர்கள் உங்க உள்ளத்தில் இருந்தாலும், ஆண்டவர் உங்க கவலை எல்லாம் தீர்க்க போதுமானவர். நாம் தேடி வந்திருக்கிற ரட்சகனுடைய கவலைகள் எல்லாம் போக்க போதுமானவர். நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்கி போன மனநிலைமையோடு கூட இந்த கால வேளையில இந்த ஆராதனையில நீங்க பங்கெடுத்திருக்கலாம். தெய்வ பிள்ளைகளே, நொறுங்கின மனநிலைமையோடு கூட நிற்கலாம். என்ன நடக்குமோ ஏதாகுமோ, ஆண்டவரே காரியங்கள் எப்படி நடக்குமோன்னு சொல்லி குழம்பி போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஒன்று மாத்திரம் உண்மை, நாம் தேடி வந்திருக்கிற ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் நடத்துகிறவர். நம் ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் நடத்துகிற ஆண்டவர், மாறுதலாய் மாற பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூட வார்த்தை வாயில திறந்து இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. வாயில திறந்து பேசுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஓ, எங்களை கண்ணீரை துடைக்கிற ரட்சகரை தேடி வந்திருக்கிறேன். எங்க கவலைகளை எல்லாம் மாற்றுகிற தெய்வத்தை தேடி வந்திருக்கிறேன். அப்படி சொல்லுங்க. உங்க கவலைகள் மாறட்டும், உங்க குழப்பங்கள் மாறட்டும், உங்க பதறுதல்கள் மாறட்டும், உங்க பயங்கள் மாறட்டும். ஹல்லேலூயா. பதறி கொண்டிருக்கிறீங்க, பதறி கொண்டிருக்கிறோம். எதிர்காலங்களை குறித்து பதறுகிறோம், சூழ்நிலைகளை குறித்து கதறி கொண்டிருக்கிறோம். மறைவிடங்களிலே முணுமுணுத்து கொண்டிருக்கிறோம். மறைவிடங்களிலே கண்ணீர்கள் சொரிந்து கொண்டிருக்கிறது. இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரை பார்த்து
ஓ, உங்களை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற பண்ணுகிற நல்ல நேசரை தேடி வந்திருக்கிறோம். நம்ம நம்பி இருக்கிற இந்த உலகத்தின் காரியங்கள் நம்முடைய கவலைகளை தீர்க்க முடியாது. அருமையான தகப்பனே, தாயே, நீங்க நம்பி இருக்கிற இந்த உலகத்தின் காரியங்கள் ஒருபோதும் உங்களுடைய கண்ணீரை துடைத்து விட முடியாது. உங்கள் கவலைகளை மாற்றிவிட முடியாது. உங்கள் இருதயம் பதறுகிறதே, அந்த பதட்டத்தை உங்கள் இந்த உலகத்தின் காரியங்களால் தனித்து விட முடியாது. ஆமே, நாம் நம்புகிற தெய்வத்தால மாத்திர முடியும். கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். கலங்கிடவே மாட்டோ, நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். என் இயேசு கைவிட மாட்டார். நல்லா சொல்லுங்க, என் இயேசு. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி சொல்லுங்க வாயை திறந்து, என் இயேசு எங்கள் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திய மாதத்துல கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே 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 வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நல்ல கையில தட்டி கத்தற, என் இயேசு கைவிட மாட்டாருங்கிற அந்த வார்த்தையை சொல்லுங்க. உங்க ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறா? நம் இயேசு கைவிடவே மாட்டார். சொல்லுங்க சொல்லுங்க. அவர் திராணிக்கு மேலாய் சோதிக்கிறவர் அல்ல. அவர் நம்மை கைவிட்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய வாழ்விலை அவன் எதிர்கால நம் காரியங்களை குறித்ததில் கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். சொல்லுங்க சொல்லுங்க. அந்த விசுவாச வார்த்தை வாயிலிருந்து புறப்படட்டுமே. தம்பி தங்கச்சி சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க எந்த நிலைமையில வந்திருந்தாலும், எந்த சூழலில் அகப்பட்டிருந்தாலும், எந்த சிக்கல்களுக்குள்ள இருந்தாலும், அந்த சிக்கல்களை அறுத்தறிகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஓ, நம்மை சீர்படுத்துகிறவர் ஆண்டவர். நம்மை
மறுபடி ஸ்திரப்படுத்துகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர். உங்க கண்ணீர் எல்லாம் துடைக்கத்தான் இந்த கால வேளையில இந்த ஆராதனைக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீர்களை துடைக்க வந்திருக்கிறார் அம்மா. அவருக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழங்கள் அவருக்கு தெரியும். நம்முடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீர்களை அறிந்திருக்கிறார். ஒருவேளை மனிதர்கள் முன்பலாய் மறைத்து வாழலாம். மனிதர்கள் அறிந்து கொள்ளக்கூடாதே இந்த காரியத்தை, அறிந்தால் வெட்கமாய் போகிவிடுமே என்று சொல்லி நீங்கள் அவை எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆமே, நீங்க நம்பி வந்திருக்கிற இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். அருமையான தகப்பனே, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாரையா. கர்த்தர் உங்களை மறப்பதில்லை, கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதில்லை, கர்த்தர் கைவிட மாட்டார். தைரியமா வாயை திறந்து சொல்லுங்க. Oh, thank you. Oh, hallelujah. ரக்கபதரா. கவலைகளை மறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் மனமிட்டு கர்த்தரை துதிக்கலாமே. ஆமே, ஒன்றாய் சேர்ந்து கர்த்தரை ஒருமனப்பட்டு துதிக்கலாமே. ஹalleluya, hallelujah. ஆமென், ஆமென், ஆமென். அவர் நம்முடைய சொந்த சம்பத்தா இருக்கிறதுனால, அவர் நம்முடைய சொத்தா இருக்கிறதுனால, அவர் நம்முடைய ராஜாவா இருக்கிறதுனால, அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. ஓ, thank you, thank you. தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை செய்கிறவர், தாழ்மை உள்ளவனுக்கு அவர் இரக்கம் பாராட்டுகிறவர், தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறவர். ஓ, thank you, thank you, thank you. தாழ்மையான மனநிலைமையோடு கூட ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு இறங்குகிறார், உதவி செய்கிறார். Thank you. பலவிதமான பாவ கட்டுகளோடு கூட பலவிதமான பிசாசுடைய தந்திர கிரியைகள் அகப்பட்டவர்களாய், ஆமென், என்ன செய்வதென்று குழம்பி போயிருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரிடத்துல உங்களை ஆமென் அர்ப்பணித்து அப்படியே வாயை திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை நம்பி வந்திருக்கிறேன். இந்த மாதத்தின் இந்த புதிய மாதத்துல புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உங்க பாதத்தை தேடி வந்திருக்கிறேன். இரக்கம் செய்யும் என்று சொல்லி கூப்பிடுங்க. அவர் நம்முடைய கட்டுகளை அறுத்தறிகிறவர், நம்முடைய சிறையிருப்புகளை மாற்றுகிறவர். எதுல சிக்கி போய் இருக்கிறோமோ, எதுல சிறைப்பட்டு இருக்கிறோமோ, எது நம்மை சிறைப்படுத்தி இருக்கிறதோ, அந்த சிறையிருப்பிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவார். நம்முடைய சிறையிருப்பு வியாதி என்கிற சிறையில் இருந்து அவர் நம்மை வெளியே கொண்டு வருவார். கடன் என்கிற சிறையில் இருந்து அவர் நம்மை மீட்டுக் கொள்ளுவார். தரித்திரம் என்கிற சிறையில் இருந்து நம்மை விடுவிக்கிறவர். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஏமாற்றம் என்கிற சிறையில் இருந்து ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வர போகிறார். ஓ லாடா டாரா ஷி ஆக்கரோ. ஆமென், ஆமென், ஆமென். சஞ்சலம் என்கிற சிறையிருப்பில் இருந்து, தரித்திரம் என்கிற சிறைச்சாலையில் இருந்து ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வர போகிறார். ஆமென். நீபா லாக்கரா தூடோ ரோலோ ஷி ஆத்தரா. கர்த்தரை துதிங்க. ஜென்ம சுபாவங்களில் இருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வர போகிறார். இந்த மாதத்தின் துவக்கத்திலே கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு தரப்போகிறார். கவலை என்கிற சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஹல்லேலூயா. பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க போகிறார். நம்மை சார்ந்திருக்கிறவர்களை கர்த்தர் விடுவிக்க போகிறார். ஓ லுதுடா ரஷந்தரமா. ஆமே, உங்களுடைய வாய் ஆமே நாவு கர்த்தருக்காய் திறக்கப்பட்டிருக்கட்டும். தூனி பாலா கரபௌஷி ஆந்தரமா. ஆமே, மந்த கிரியைகளில் இருந்து, மந்த வல்லமைகளில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க போகிறார். ஓ லூகோ தோரி ஆஷம் தரமா. கர்த்தரே செய்ய போகிறாரம்மா. மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிங்க. ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற வேளை இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நீ பாபா ரஷி ஆந்தரோ. அவரால கூடாத காரியங்கள் ஒன்று இல்ல. பேதுருவை ஆமென் சிறைச்சாலையில சங்கிலியால் கட்டினது மாத்திரமல்ல, ஆமென் உள்காவல் அறையில் அடைத்திருந்தார்கள். அவனுக்கு முன்பதாக பிரதான வாசல் இருந்தது, எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் ஒவ்வொன்றாய் திறக்க ஆரம்பித்தார். ஒரே இரவிலே தேவ ஜனம் கூடி ஜெபித்த பொழுது ஒரு தூதனை அனுப்பினார். ஆமென். ஒவ்வொரு காவலும், ஒவ்வொரு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட ஆரம்பித்தது.
கட்டி இருந்த சங்கிலிகள் கட்ட வீழ்ந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதே தெய்வம் இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். வியாதி என்கிற சிறையிருப்பிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர் இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஓ தாமா ராகாதா ரியாந்தரோ. ஆமே ஆமே. நம்மை சத்துரு கொள்ளை கொண்டு போக அவர் விடுவதில்லை. நம்மை கொள்ளை கொண்டு போக விடுவதில்லை. ஆமே ஆமே. நாம் தேடி வந்திருக்கிறவர் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்தவர். ஆமே. கூலிக்கான மேய்ப்பனானவர் ஆடுகளை விட்டு ஓடி போகும் பொழுது ஆமே நம்முடைய பரம தகப்பனோ நமக்காகவே ரத்தம் சிந்தி இருக்கிறார். நம்மை வாழ வைக்க, நம்மை விடுவிக்க, நம்மை உயர்த்த அவர் தம்மையே தந்திருக்கிறபடியினால இந்த காலை வேளையில நம்பி அவரை துதிங்கம்மா. நம்புங்க, அவரை நம்புவோம். அவரை நம்பி நீங்க துதிக்க ஆரம்பிச்சா நம்முடைய சுக வாழ்வுகள் துளிர்க்க ஆரம்பிக்கும். இந்த சிறையிருப்புகள் எம்மாத்திரம் சொல்லுங்க, இந்த கட்டுகள் எம்மாத்திரம், இந்த பயமுறுத்துதல்கள் எம்மாத்திரம். ஓ தேங்க்யூ. இந்த மனிதர்கள் நமக்கு என்ன செய்து விட முடியும்? ஆமென். இந்த உலக மனிதர்கள் என்ன செய்ய முடியும்? இந்த பொல்லாத வல்லமைகள் நமக்கு விரோதமா என்ன செய்ய முடியும்? இந்த மாந்திரிய கிரியைகள் என்ன செய்ய முடியும்? சூனியங்கள் என்ன செய்து விட முடியும்? கர்த்தர் நம்முடைய பலமாய் இருக்கும் பொழுது, அவன் நமக்கு ஆதரவாய் இருக்கும் பொழுது இவைகள் எம்மாத்திரம். ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிற வேளை இது. அருமையான தகப்பனே, கர்த்தர் நமக்கு கிரியை செய்கிற வேளை இது. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காய் கிரியை செய்கிற வேளை இது. ஆமென். அமைதல நிற்காதுங்க, அமைதல நிற்காதுங்க. கர்த்தர் நன்மை செய்ய, கர்த்தர் நன்மை செய்ய இடம் கொடுங்க, இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. ஹalleluya. அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவருடைய வல்லமைகள் குன்றி போகல. ஓ தமல பௌஷி ஆந்தரா. எந்த இடத்துல சிறைப்பட்டு இருந்தாலும் ஆமென் அந்த இடத்துல இருந்து கொண்டு வர தம்முடைய தூதர்களை அனுப்புவார். தூதர்கள் அனுப்புவார், வார்த்தையை அனுப்புவார், அனுப்புவார். ஆமென். அவர் மௌனமா இருப்பதில்லை. தேவ அவரை நம்புகிற பிள்ளைகளுடைய காரியத்தில் அவர் மௌனமா இருப்பதில்லை. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறவருடைய காரியத்தில் கர்த்தர் பொறுமையா இருந்து ஆமென் சரியாய் சரியாய் ஏற்ற வேளையில நன்மையை செய்வார். இருதயத்துல கவலை குடிகொள்வதற்கு இடம் கொடுக்காதுங்க. சொல்லுவோம் சொல்லுவோம். ஓ தீபால கரமா. நம்ம ஒரு வெறுமையான பாத்திரம் தான். ஆனா நம்ம தேடி வந்திருக்கிறவர் நம்மை வெறுத்து தள்ளுகிறவர் அல்ல. ஹalleluya. வெறுமையான பாத்திரம் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. சேர்ந்து பாடுவோம். வெறுமையான பாத்திரம் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் நாடும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே. என்னையும் அவ்வித பாத்திரமா வணங்க செய்யுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா வளைந்து கொள்ளுமே. வீலை போகாத பாத்திரம் உணர்ந்து சொல்ல விரும்புவாரில்லையே. விலையில்லாவும் இருமையா உகந்ததாக்கிடுமே. நீ கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க இந்த வார்த்தைய.
உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல போறது. மாதத்தின் துவக்கத்துல நம்ம அறிக்கையிடுகிறது யார்கிட்டனா, எல்லாமே செய்ய வல்லவன்ட்ட நம்ம அறிக்கையிட போகிறோம். ஒரு மனமா சொல்லுவான்னு பார்த்து, வீலை போகாத பாத்திரம் கூட அந்த வார்த்தையை சேர்ந்து சொல்லுவோமா? வீலை போகாத பாத்திரம் விரும்புவாரில்லையே, வீலையில்லாவும் கிருபையா உகந்ததாகிடுமே. ஒருக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் எங்களை ஒருபோதும் தள்ளாத நேசரே, துலஹரமஷியாந்தரு ஹோரபௌஷந்தரியபல கல்பரவதுடரபா. ஹல்லேலூயா. ஒன்று தெரியுமா ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் குயவனுடைய கைகள்ல இருக்கிறோம், பரம குயவனுடைய கரங்களில் இருக்கிறோம். அவர் நம்மை வெறுத்து தள்ளாதவர், அவர் நம்மை நிரம்பி வழிய பண்ணுகிறவர், தம்முடைய கிருபையினால நிரம்பி வழிய பண்ணுகிறவர், தம்முடைய மகிமையினால நிரம்பி வழிய பண்ணுகிறவர், தம்முடைய நன்மையினால நிரம்பி வழிய பண்ணுகிறவர், நன்மையினால திருப்திப்படுத்துகிறவர், நம்முடைய உள்ளங்களை எல்லாம் தம்முடைய அற்புத பிரசன்னத்தால நிரம்பி வழிய பண்ணுகிறவர். சமாதானத்தை நதியை போல நம்முடைய வாழ்விலே பாய பண்ணுகிறவர், சமாதானம் ஒரு நதியை போல பாயும்படி செய்கிறவர், சந்தோஷத்தினால நிரப்புகிறவர், ரட்சணியத்தின் சந்தோஷத்தால நிரப்புகிறவர். கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம். ஆமே ஆமே. நம்முடைய ஆண்டவர் ஆமே நம்மை வெறுத்து வெறுமையாக்குகிறவர் அல்ல, அவர் நம்மை நிரம்பி வழிய பண்ணுகிறவர். ஓ, தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் நிரப்புகிறவர், உன்னத அனுபவங்களினால் நிரப்புகிறவர், தம்முடைய அன்பினால் நிரப்புகிறவர். சொல்லுவோம் ஆமென் ஆமென். என்னையும் நிரப்பும் என்று சொல்லுங்க. உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்புங்க, தேவ கிருபையினால் என்னை நிரம்பி வழிய பண்ணுங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஓ லாக துடோ ரோஷி யாத்தரே பாகிபரா துடலவ. பின்னாடி இருக்கிறவங்க வாலிப தம்பி தங்கச்சிங்க, அருமையான தகப்பன்மார் எல்லாரும் எல்லாரும் ஆண்டவர்ட்ட கேளுங்க கேளுங்க. நிரம்பி வழிய பண்ணுகிறவர், நம்மை தம்முடைய ஆவியினால நிரப்புகிறவர். ஓ லூகு துடோ, உன்னதத்தின் வல்லமையால் உன்னதத்தின் மகிமையால் நிரப்புகிறவர். அமைதியா இருக்காதுங்க, அமைதியா இருக்காதுங்க தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். கூப்பிடுவோம். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய சமூகத்தை சென்றடைகிறது. ஓ லக்கரா தீபியாந்தரோ. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. வாயிலிருந்து புறப்படுகிற துதி ஸ்தோத்திரங்கள் அவருடைய சமூகத்தை எட்டுகிறது. ஹல்லேலூயா. ரக்கல தூடோ ரோஷி அந்தரா. ஒருவரையும் வெறுமையாய் அனுப்பாதவர் அவர், ஒருவரையும் வெறுமையாய் அனுப்பாதவர் அவர். அவர் நம்முடைய கடந்த நாட்களை ஆமென் திரும்பி பார்த்து நம்முடைய காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறவர் அல்ல, நமக்கு புதிய பாதைகளை ஏற்படுத்துகிறவர். ஆமே. கடந்ததை எல்லாம் முதுகுக்கு பின்பதாய் கடலின் ஆழங்களுக்குள்ளாய் போட்டு விட்டார். ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சியோடு தீபியாந்த ரோகோலோ தம்முடைய ஜனத்தை நன்மையால் திருப்தி
விடுதலையாக்குவதே அவருடைய விருப்பம். தம்முடைய பிள்ளைகளை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுவதே அவருடைய உள்ளத்தின் வாஞ்சை. அவர் நல்லவரே. நல்லவர் 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 நல்லவர். ஆமென். அவர் நம்முடைய ஆத்துமாவுக்கு போதுமானவர். அவர் நம்முடைய வாழ்வுக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. அப்படி சொல்லுங்க. உம்மாலே முடியாதவை ஒன்றுமில்லையே, உம்மால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமில்லையே. தீபால சந்தரோ சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாது என்று ஏதுமில்லையுமா, ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது என்று ஏதுமில்லையுமா, ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, மிகுந்த கிருபை உள்ளவரே, ஆகாதது என்று உம்மிடம் எதுவும் இல்லையே, முடியாதது என்று எதுவுமே இல்லப்பா. சொல்லுவோம். ஆகாதது என்று ஏதும் இல்லை உமா, ஆகாதது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. முடியாதது என்று கூடாதது என்று எதுவுமே இல்லை. உம்மால் எல்லாமே கூடுமப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. தம்மை தேடுகிற ஆத்துமாக்களுக்கு அவர் போதுமானவராகவே இருக்கிறார். தாகத்தோடு ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு, தாகத்தோடு நிற்கிற தம்முடைய ஜனத்திற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் தம்முடைய ஜனத்திற்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார். ஓ, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் தம்முடைய ஜனத்திற்கு அக்கினி மதிலாய் இருக்கிறார். ஓ, சேதம் ஏதும் அணுவதற்கு அவர் அனுமதிப்பதே இல்லை. ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க